வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டுமாரோ இஸ் த டி-டே. அதனால மறந்துடாம எல்லாரும் போய் அவசியம் ஓட்டு போடுங்க. ஒரு சின்ன ரீகேப் அபவுட் த ஓட்டிங் ப்ராசஸ். இது முக்கியமா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும். ரெகுலரா ஓட் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப்பா இருக்கும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியை பகிருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் என்ன பண்றீங்க? உங்களோட போலிங் பூத் எது அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கங்க. உங்க ஓட்டர் ஐடியில இருக்கக்கூடிய இபிஐசி நம்பரை கொடுத்தீங்கன்னா, இல்ல மத்த டீடைல்ஸ், அதுவே ஆப்ஷன்ஸ் கேட்கும். இபிஐசி நம்பர் இல்லைன்னா உங்களுடைய மத்த டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். இல்லைன்னா போன் நம்பர் மூலமா, ஓடிபி மூலமா உங்களுடைய போலிங் பூத் எது அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ கரெக்டா உங்க போலிங் பூத் எங்க இருக்கு உங்க லொக்காலிட்டியில அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நாளைக்கு காலையில எந்திரிச்சோன்னு மறக்காம ஃபர்ஸ்ட் போய் ஓட்ட போடுங்க. மத்த வேலைகள் எல்லாம் அப்புறம்தான். ஓட்டு போடுறது ஒவ்வொரு குடிமகனுடைய உரிமை. அது நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான கடமை. நான் ஒருத்தன் ஓட்டு போடலைன்னா என்ன ஆயிட போகுது அப்படின்னு அலட்சியமா இல்லாம, உங்கள் ஒரு ஓட்டு இந்த நாட்டுடைய ஆட்சியை மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வல்லமையும் பெற்றது அப்படிங்கறத உணர்ந்து காலையில ஃபர்ஸ்ட் வேலையா போய் ஓட்டு போடுங்க. ஓட்டு போட போகும்போது மறக்காம உங்களுடைய போட்டோ ஐடென்டிபிகேஷன் கார்டை எடுத்துக்கிட்டு போங்க. Any government identification card along with your photograph. எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லயே இருக்கும் என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகலாம் ஐடி ப்ரூஃபுக்குன்னு. உங்களுடைய ஓட்டர் ஐடியா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம், பேன் கார்டா இருக்கலாம், பேங்க் பாஸ்புக்கா இருக்கலாம், பாஸ்போர்ட்டா இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போனீங்கன்னா டீடைல்ஸ் இருக்கும். உங்க வீடு வீடா ஒருவேளை பூத் ஸ்லிப் கூட கொடுத்துருக்கலாம். அப்படி பூத் ஸ்லிப் கொடுத்துருந்தாங்கன்னா மறக்காம அந்த பூத் ஸ்லிப்பையும் எடுத்துக்கிட்டு போங்க. இல்லைன்னா ஆன்லைன்ல நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அந்த பூத் ஸ்லிப் இருக்கும். அதை ஒரு காப்பி உங்க போன்ல வச்சுக்கிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு போங்க. வாக்குச்சாவடிக்கு போனோன்னு உங்களை மாதிரியே நிறைய பேர் ஓட்டு போட வந்திருப்பாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து நிதானமா ஓட்டு போட்டுட்டு வாங்க. அவசரப்படாதீங்க. கிரௌட் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுடைய கடமையை முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புங்க. உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி இல்ல உங்களுடைய ஐடென்டிபிகேஷன் கார்டு என்னவோ அதை கேட்பாங்க. அதை வாங்கிட்டு அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல உங்களுடைய ஐடென்டிட்டி கரெக்டா இருக்கா, சொல்லப்பட்டிருக்கிற நபர் நீங்க தானா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுத்துட்டு உங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு உங்க கையில உங்க விரல்ல மைய வைப்பாங்க. அதுக்கப்புறம் போலிங் ஸ்டேஷனுக்கு நீங்க போவீங்க. அங்க இருக்கக்கூடிய போலிங் ஆபீசர் உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாரு. அவர் அங்க ஒரு பட்டனை அழுத்தினதுக்கு அப்புறம் தான் நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின்ல உங்களோட வாக்கை பதிவு செய்ய முடியும். ஒரு நிமிஷம் நிதானமா டைம் எடுத்துக்கிட்டு எந்த கட்சிக்கு எந்த சின்னத்துல யாருக்கு நீங்க வாக்களிக்க போறீங்க அப்படிங்கறத அங்க தெளிவா பதிவு பண்ணுங்க. அங்க வெறும் கேண்டிடேட்டோட பேரும் கட்சியுடைய சிம்பிளும் மட்டும்தான் இருக்கும். அதனால வாக்குச்சாவடிக்குள் போறதுக்கு முன்னாலேயே யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கறத, உங்களுடைய கரெக்டான சாய்ஸ் என்ன, யாரு கேண்டிடேட், எந்த சிம்பிள் அப்படிங்கறத தெளிவா மனசுல பதிய வச்சுட்டு உள்ள போங்க. போனதுக்கு அப்புறம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல அந்த கேண்டிடேட்டுக்கும் சிம்பிளுக்கும் நேர எதிரே இருக்கக்கூடிய பட்டனை அழுத்தி உங்க வாக்க பதிவு பண்ணுங்க. சப்போஸ் எந்த கேண்டிடேட்டுமே உங்களுக்கு வாக்கு கொடுக்க பிடிக்கல அப்படின்னா கீழே நோட்டா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த பட்டனை அழுத்தலாம். நீங்க பட்டனை அழுத்தணும்னு பக்கத்துல இருக்கக்கூடிய விவிபேட் மெஷின்ல சில டீடைல்ஸ் வரும். அந்த டீடைல்ஸ் மொத்தம் 7-8 செகண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அதுல அந்த விவிபேட் ஸ்லிப்ல நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, எந்த சிம்பிளுக்கு எதிராக உங்கள் வாக்கு பதிவாகிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இருக்கும். 7 செகண்டுக்கு அப்புறம் அந்த ஸ்கிரீன்ல அது மறைஞ்சிடும். உங்களுடைய விவிபேட் ஸ்லிப் அங்கேயே கலெக்ட் ஆயிடும். இந்த விவிபேட் ஸ்லிப் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க எந்த கட்சிக்கோ இல்ல எந்த கேண்டிடேட்டுக்கோ ஓட்டு போட்டீங்களோ அது கரெக்டா போய் சேர்ந்திருக்கா அப்படிங்கறத இந்த விவிபேட் ஸ்லிப் மூலமா தான் நீங்க வெரிஃபை பண்ண முடியும். அதனால அந்த விவிபேட் ஸ்லிப்ல கரெக்டா உங்க சாய்ஸ் பதிவாயிருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஓட்டிங் ப்ராசஸ். ரொம்ப நிதானமா கேர்ஃபுல்லா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒருத்தர் போடாததுனால என்ன பெருசா மாறி போயிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சோம்னா, ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்து இருந்தோம்னா தகுதியான கேண்டிடேட்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நாம மறுக்கிறோம். நம்பர் 1.
நம்பர் 2, நம்மளோட ஓட்டை வேற யாராவது மிஸ்யூஸ் பண்ண முடியும். சோ இந்த 2 விஷயங்களையும் வந்து தவிர்க்கணும்னா, நாளைக்கு முக்கியமா மற்ற வேலைகள் எல்லாம் தள்ளி வச்சுட்டு, நம்மளோட ஜனநாயக கடமைய நாம செய்யணும். அதனால மறக்காம எல்லாரும் ஓட்டு போடுங்க. மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க.